திருநெல்வேலியிலிருந்து கவிதா ஈஸ்வரன் அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போதே அவங்க தெரிவிச்சிருக்கிற அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கடவுளை நம்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு வந்திருக்கு. அந்த இழப்பை வந்து சாமி பேரில் சாமியை வந்து ஓங்கி அடித்தா தேவலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அப்படி எனக்கு வந்து தோணுது. அது சரியா? அடித்தால் அருள் பெறலாமா? ஏன்னா கடவுள் பேரில் அப்படி ஒரு கோபம் வருது எனக்கு. நல்லவர்களுக்கெல்லாம் சில துன்பங்கள் வருகிற போது இந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கார், அவர் அடித்தா தேவலாமான்னு தோன்றுறது. அதை மாதிரி அது சரியா? அந்த கருத்து சரியா, இல்லை நாம் தான் அந்த சமூக பார்வையினாலே முன்னோக்கி செல்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. அடித்தால் அருள் பெறலாமா? அவருடைய கேள்வியை தான். கண்டிப்பாக அடித்தால் அருள் பெறலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். மறவாது கல்லெறிந்த சாக்கியனார்க்கடின்னு சொல்வார். டெய்லி போய் அந்த நாயனாரை பற்றி சொல்கிற போது சிவபெருமானிடம் கோபம். என்ன கோபம்? சிவன் மேலே அவருக்கு என்ன கோபம் அப்படின்னா, அழிக்கின்ற கடவுள், அழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோபம். அந்த சினக்குறிப்பை ஒரு நாள் விடாமல், மறவாது கல்லெறிந்த ஒரு நாள் விடாமல் சிவபெருமானை பார்த்து கல்லால் அடிக்கிறார். அப்படி அந்த எரிந்த அந்த கல்லால் அடித்ததற்கு இறைவன் ஒரு நாள் அவருக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணுறான். இப்போ கல்லால் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் விஷயம் என்னென்னா, சில வழிபாட்டு முறைகள் மிக உயர்ந்த பக்குவத்தில் இறைவனால் அழிக்கப்பட்டு வெளிப்படுவது. அதனால் அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த உயர்ந்த பண்புக்கு நாம் உரியவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எனக்கு இந்த நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலமேக புலவருடைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, பரமசிவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது தானே, அதனால் அவன் அனாதி. இந்த அனாதியை யார்? இப்போ அம்மா அப்பா இருக்கிற குழந்தையில போய் அடிச்சுட்டோம்னா, அவள் அப்பா அம்மாவுக்கு 80 வயசாக இருந்தாலும் அவள் வந்து கேட்பாள், என் பிள்ளைய பார்த்து எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்பாள், இல்லை ஏன் அடித்த அப்படின்னு கேட்பாள். அவள் அப்பா அம்மா இருந்தால் அந்த குழந்தை பேரில் ஒரு பாசம், அவளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு அவள் சண்டை போடுவாள். அது மாதிரி அப்பாவும் அம்மாவும் இல்லையோ சிவனுக்கு. அதனால் அந்த அனாதியாக இருக்கிறதுனால தான் காலமேகம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய பிரம்பால் அடிக்க இக்காசினியில் அல்லாறு பொழில் தில்லை அம்பலவாணர்க்கு தில்லை அம்பலவாணர்க்கு ஓர் அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இங்கனே எளிதானதுவே. அழகாக கேட்குறாரு பாருங்க. அப்பா அம்மா இல்லாதனால தானே அவனை வந்து ஒருத்தன் வந்து வில்லால் அடிக்கிறான் அப்படின்னா, ஒரு எவ்வளோ பெரிய தல புராணத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சிவபெருமான் அர்ஜுனன், இந்த அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை வாங்கிக்கிற தபஸ் பண்ணுறான் சிவனை குறித்து. அப்போ வில்லுக்கு விஜயன், அதனால் ஒரு வேட்டுவ குலத்தில் அம்பு போடாமல் வில்லால் அடித்தானா அர்ஜுனன், வில்லால் அடித்தான். அந்த ஏன்னா அவனுடைய வீரத்துக்கு நிகராக இல்லை, சமானமாக இல்லை. அம்பு போட்டு ஒருத்தனை எதுக்கிற அளவுக்கு அவன் உயர்வானவன் அல்ல அப்படின்னு அர்ஜுனன் நினச்சிருக்கான். ஏன்னா சாட்சாத் சிவபெருமான் அங்கே நின்றுட்டு இருக்கிறது. அதனால வில்லால் அடித்தான் அவன் சிவபெருமானை. வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க. கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அன்பு உலகத்தில் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பிறந்து அவனும் அர்ஜுனன் தான், மறுபிறவியில் அன்பை கேட்டு வரமாக வாங்கினவன். என்ன பண்ணுறான்னா, சாமிக்கிட்ட பூஜை நடக்கிறத பார்க்குறான் கண்ணப்பன்.
கண்ணப்பன் ஒரு வேடுவன். அந்த வேடுவன் அதில் ஏற்கனவே ஒரு ஐயர் பூஜை பண்ணிட்டு போகிறாரு. அந்த பூஜையெல்லாம் பார்க்கும்போது இவன் காலில் செருப்பு போட்டுருக்கான். இதை தலையில் தூக்கி காலை வச்சு வாயில் மாமிசம் வச்சுட்டுருக்கான். வாய் கலசம்னு சொல்லுவார். தான் கொண்டையில் தானே பூ வச்சுட்டுருக்கான். ஒரு கையில் வில்லம்பு, ஒரு கையில் மாமிசம், சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. எப்படி பாருங்கள். இப்போது அவர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணுறான். அவர் என்ன பண்ணுவார்? புஷ்பம் சாத்துவார். சரி, நம்மளும் வைப்போம். அவர்கிட்ட ஒன்றும் கேட்கலை. அந்த அன்பின் மிகுதி. அவர் சாதம் படைக்கிற, சரி நம்மளும் படைச்சிருவோம். அப்படி வரும்போது அவர் பழைய புஷ்பங்கள் எல்லாம் கலைகிறான். இவன் ஒரு கையில் இதை வச்சுன்னு ஒரு கையில் அவனுக்கு பூஜை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. தலையில் கொஞ்சம் பூ இருந்திருக்கா. அதனால் சிவன் தலையில் செருப்பு போட்ட கால். வேடர்கள் செருப்பு அணிவார்கள். அந்த செருப்போடையே அந்த மேலே இருக்கிற தலையில் இருக்கிற புஷ்பத்தை தள்ளுறான். எப்படி பாருங்கள். செருப்பால் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் ஏறிய. சாக்கிய நாயனார் சிவபெருமான் அழித்தல் கடவுள்னு தான் புரிஞ்சுட்டார். யாராருக்கு எப்படி எப்படிலாம் எவ்வொரு தம்மையும் தம்மையில் கொடுத்துன்னு சிவபெருமான் அழித்தல் கடவுள். யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவருக்கு விரும்பினவாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இவர் தான் காரணம்னு ஒரு டெய்லி போய் கல்லால் அடிப்பார். அது மாதிரி ஒரு மன்னன் பாண்டிய மன்னன் அணை கட்டலைன்னு வந்திக்காக ஒரு பிட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு, அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த வைகையில் வெள்ளம், அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு ஆள், அந்த வந்திக்காக ஒரு ஆள், அந்த ஆளாக சிவபெருமான். அப்படியே அந்த பணியை செய்யாதனால அந்த பாண்டியன் அந்த சிவபெருமானை அடிக்கிறான், பெரம்பால் அடிக்கிறான். இப்போ இதெல்லாம் பாருங்கள், சாமியெல்லாம் அடிச்சிருக்காளே, அடித்து அனுக்கிரம் வாங்கியிருக்காளே அப்படின்னா இவர்களெல்லாம் அன்பின் மிகுதி. அதுக்கு மேலே அன்பே கிடையாது. அப்படி அன்பினாலே அடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அன்பு இல்லாதவர்கள் தான் இறைவனை அடிக்கக்கூடாது. அன்பு இருக்கிறவா அடிக்கலாம். அப்படி பூரணமான அன்பாக இருப்பவர்கள் செய்கின்ற அந்த கோபத்தில் செய்யக்கூடிய அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறார் சிவபெருமான். அதுதான் வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க கல்லால் எறிய பெரம்பால் அடிக்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு புலவன் தன்னுடைய கவியில் சொல்கிற பொழுது, அனாதி அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் அடிச்சுட்டேன் அப்படின்னு சிவபெருமானுக்காக ஒரு பரிந்து பேசுகிற வகையிலே இந்த கவிதையை அமைத்திருக்கிறார். அதனால் கண்டிப்பாக இறைவன்கிட்ட நம்ம சண்டை போடலாம், அடிக்கலாம். அது உண்மைத்தன்மையை மிகுதியாக்கும். அது அன்பினாலே அமைந்திருக்க வேண்டும் என்பது தெரியப்படுத்தலாகிறது.